ஹே காய்ஸ், இப்போ ஃப்ளிப்கார்ட்ல விவோ ஆஃபர்ஸ், சாம்சங் ஆஃபர்ஸ், அது போக பிக்சல் மொபைலோட ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பாக பிக்சலுக்கு தாறுமாறான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த டேபோட விலையை ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். ஆமாங்க, இந்த டேப் நான் வாங்கும்போது 25,000 நினைக்கிறேன். ஆஃபர் இவர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசானில் அவங்க போட்டிருந்த ப்ரைஸ் 20,000, அதையும் டெலகிராமில் போட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க போட்டிருந்த ப்ரைஸ் 17,000. 17,000 இந்த டேப் கிடைக்குதுன்னா வேற லெவல் ஒருத்தங்க, கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இது எல்லாமே நம்மளோட டெலகிராம்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர நேற்று வேற 11 ரூபாய்க்கு டிவி வந்தது, 9 ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்தது. எல்லாமே டெலகிராம்ல தான் போஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லா டக்குன்னு டெலகிராம்ல தான் போஸ்ட் பண்ண முடியுது. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆஃபர்ஸ் 2020 டெலகிராம் சேனல் கிளிக் பண்ணி பாருங்க. நான் நேற்று போட்டிருக்கிறது முடிஞ்சதுன்னா என்னால் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வேணா வாங்கி வந்து டெலகிராம்ல போட்டு விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் டெலகிராம்ல வரும்போது டெலகிராம்ல வந்து அப்பப்போ செக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக டெலகிராம்ல ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல ஒரு சூப்பரான டீல் ஒன்றும் இருக்கு. அதை லாஸ்ட் ஷேர் பண்றேன். கண்டிப்பா வீடியோ பாருங்க. இப்போ இன்னைக்கான ஆஃபர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சலோட பிக்சல் 8 இதோட சேல் பிரைஸ் எவ்வளவு தெரியுமாங்க? 72,000 ரூபாய் அப்படின்றது. 72,000 ரூபாய் மொபைல வெறும் 32,000 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. பாதிக்கு மேல விலை கம்மியா இருக்கு. ஸோ இந்த அளவு பிக்சலுக்கு விலை கம்மி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இவ்வளோ கம்மியானதுக்கு அப்புறம் நீ இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஆனா 32,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லனே சொல்ல முடியாது. ஆனா என்ன, கொஞ்சம் பெசல்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும். 10 GB சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கிற வகையில இருக்கு. மற்றபடி எனக்கு கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிக்சலோட பிக்சல் 7a இது சேல் பண்ணிட்டு பிரைஸ் 44,000 ரூபாய். இதை வந்து 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் 20,000 ரூபாய் பக்கம் கம்மியா இருக்கு. 18,000 ரூபாய் கரெக்டா சொல்லணும்னா சரிங்களா. 18,000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த மொபைலை பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட் 26,000 ரூபாய் தான். எனக்கு வந்து கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த மொபைலை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல கேமராவோட கொண்டு வந்த மொபைல், ஒரு பெஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னா இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர பிக்சலோட 9, பிக்சலோட 9 ப்ரோ எக்ஸ்எல், பிக்சலோட 9 ப்ரோ ஃபோல்டு, பிக்சல் 7, பிக்சல் 8 ப்ரோ, பிக்சல் 8p, பிக்சல் 7 ப்ரோ இது எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாம்சங்கோட ஆஃபர்ஸ், சாம்சங்லையும் பாதிக்கு பாதி நிறைய மொபைல்ஸ் விலை கம்மி பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர்ஸ் பைகெட் கே பத்தி பார்த்துக்கலாம். பைகெட் கே ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா உண்மையிலே என்ன பிரைஸ்ல இருந்தது, இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு, விலை கம்மியா இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா சைட்ல இந்த பாக்ஸை பார்ப்பீங்க. இதுல சார்ட் அப்படின்றத கிளிக் பண்றது மூலமா எப்ப என்ன பிரைஸ்ல இருந்தது, இப்போ எவ்வளோ கம்மியா இருக்கு, உண்மையாவே கம்மியா இருக்கா அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே செகண்ட் ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. இது வாட்ச் பிரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வந்தா அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்மி பிரைஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பிரைஸ் வர பட்சத்தில் உங்களுக்கு அலர்ட் வந்துடும். இது தவிர டிட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்றது மூலமா நீங்க பாக்குற ப்ராடக்ட் ரிலவெண்டா மார்க்கெட்ல வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, விலை கம்மியா இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்ல இருக்கிற கூப்பன் எல்லாமே செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். ஸோ இருக்கிற பெஸ்டான கூப்பன் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க இந்த அப்ளை கூப்பன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே பிசில ஒருவேளை மொபைல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பைகெட்டியோட அப்ளிகேஷனுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கும்போது அதுல இருக்க ஷேரை கிளிக் பண்ணிட்டு கீழே வர பைகெட் கே ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இப்போ இதுலையுமே உங்களால் சார்ட்டை பார்க்க முடியும், எப்போ என்ன பிரைஸ்ல இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது தவிர ஸ்லைட் பண்ணீங்கன்னா இங்கேயும் டிட்டோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து ரிலவெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கூட கம்பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் அப்படின்ற ஐக்கான் இருக்கு. அதை கிளிக் பண்றது மூலமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து சாம்சங்கோட S23 போன வருஷத்தோட S23 வந்து ரொம்பவே நல்ல மொபைலுங்க. ஸோ அப்போ யாருமே பெருசா பேசல, இப்போ பேசுற அளவுக்கு விலை கம்மியா இருக்கு. ஏன்னா இதனோட ரெகுலர் பிரைஸ் 53,000 ரூபாய், இப்போ 37,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 15,000 ரூபாய்க்கு மேல நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இது வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து தான் சரிங்களா. ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே இதனோட பிரைஸை லாக் பண்ணும். அதுக்கு 999 ரூபாய் நீங்க பே பண்ண
பேமெண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ₹999 நான் ரீஃபண்டபிள். ஆனா நீங்க மொபைல் வாங்கும்போது கழிச்சுப்பாங்க. ஒருவேளை மொபைல் வாங்கல எனக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வேணும்னு கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு டோக்கனா புக் பண்ணிக்கோங்க. சாம்சங்கோட S23 FEக்கும் விலை கம்மி பண்ணிருக்காங்க. இதனோட ரெகுலர் பிரைஸ் ₹43,000. இப்ப ஆஃபர் காரணமா ₹28,000 கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ₹28,000 S23 FEமே ரொம்ப நல்ல மொபைல் தான். குறை சொல்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பிரைஸ் கட் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு நேரத்துல S21 FE இந்த பிரைஸ்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப S23 FE இந்த பிரைஸ்க்கு அப்படின்றப்போ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல டீல். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது தவிர S24 பிளஸும் விலை கம்மியா இருக்கு. ₹95,000 சேல் ஆயிட்டு இருந்த மொபைல் இப்ப ₹65,000 சேல் ஆக போகுது. ₹30,000 டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அடுத்து சாம்சங்கோட F05 இது வந்து ₹8,000 லான்ச் ஆன மொபைல் ஒரு ₹1,500 கம்மி பண்ணி ₹6,500 தரேன்னு சொல்றாங்க. நான் இது வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெக்கமெண்ட் பண்ற அளவு மொபைலும் இல்ல. ஆனா எனக்கு சாம்சங் தான் வேணும், கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்து விவோ ஆஃபர்ஸ். ஸோ விவோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோட D3 Pro விலை கம்மியாயிருக்கு. ₹25,000 லான்ச் ஆன மொபைல் இப்ப ₹22,000 அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஐக்யூவோட ஐக்யூ Z9 S Proவும் ஒரே மொபைல். உங்களுக்கு எது வாங்குறது பெட்டர், எந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கோ அந்த கம்பெனியை வாங்கிக்கோங்க. அது மாதிரி ஃபிளிப்கார்ட் அமேசான்ன்றதை நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட SBA கார்டு இருந்ததுன்னா ஃபிளிப்கார்ட் வந்துக்கோங்க, HDFC கார்டு இருந்ததுன்னா அமேசான் போய்க்கோங்க. ரெண்டும் ஒரே மொபைல் ஒரே பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே நல்ல மொபைல் தான். அடுத்து விவோட விவோ V3 Lite இது வந்து ₹10,500 சேல் பண்ணியிருந்த மொபைல் உங்களுக்கு கார்டு ஆஃபர் ₹1,000 கொடுக்குறாங்க. ₹9,500 வாங்க முடியும். இது தவிர நல்லா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோட விவோ T3 Ultra இந்த மொபைல் சமீபமா லான்ச் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் விவோ V40 ஈக்குவலா எல்லாமே கொடுத்திருந்தாங்க. கேமரா மட்டும்தான் கம்மியா இருந்தது. மற்றபடி எல்லாமே விவோ V40 மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல மொபைலாவே இருக்கும். ஸோ விவோ V40 வந்து கேமராக்காக மட்டும் எடுக்கலாம், எல்லாத்துக்காக எடுக்க முடியாது. ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகம். அதுக்கு பதிலாக இந்த மொபைல் நீங்க போகலாம். விவோட விவோ T3 Ultra அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹33,000 பிரைஸ்ல இருந்து இப்ப ₹28,000 பிரைஸ் தராங்க. கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்ந்து தான் ₹28,000 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ₹28,000 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல டீலா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் லாஸ்ட் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனை பாருங்க. இதை நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருந்தேன். என்னன்னா நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா ₹100 கொடுத்து ஒரு கூப்பன் பை பண்ண முடியும். ஸோ இந்த கூப்பனை யூஸ் பண்ணி ₹1000 கம்மி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்குறீங்க, ₹12,000 மேல ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ₹100 கூப்பனை பை பண்ணீங்கன்னா அந்த ₹12,000 வேக்யூம் கிளீனர்ல ₹1000 கம்மியாகும். ஸோ இது வேக்யூம் கிளீனர் மட்டும் இல்ல, வேக்யூம் கிளீனர், ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷின், ஒரு சில ஏசி LG டைக்கன் இந்த மாதிரி ஒரு சில ஏசிஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இது போக வேற ஒரு சில கூப்பனும் இருக்கு. லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்ல ஷேர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. சரிங்களா? ஸோ டெலிகிராம்ல இருக்கு. பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டீட்டெயிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனாம் தேதி வரை வேலிடிட்டி இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுமா அப்படின்றத பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஏன்னா ₹100 கொடுக்கறது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ₹1000 கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மொபைலுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது தவிர MacBook Air M2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹65,000 அப்படின்ற பிரைஸ்க்கு பார்த்துருந்தேன். ஸோ இப்போ வந்து M1 வந்து ₹60,000 பிரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபரோட சேர்த்து. அப்படி பாத்தீங்கன்னா ₹65,000 M2 அப்படின்றது ஒரு தரமான டீல். வர 23ஆம் தேதி MacBook M1 பிரைஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு ₹50,000 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம், வந்ததுன்னா கண்டிப்பா டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். பெஸ்டான ஆஃபர் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன்.